இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 தொடக்கம் 7 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். 1 தொடக்கம் 4 வரைக்கும். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்ன இரகசியங்களிலே இது இன்னொரு காரியமாகும். அதாவது இந்த சீஷர்கள் மத்தியிலே எழும்பிய ஒரு பிரச்சனை, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற பிரச்சனை. இந்த உலகத்திலே இன்றைக்கு ஜனங்களிடையே பலவிதமான பிரச்சனைகள், இவ்விதமான பிரச்சனைகள், போட்டிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே சீஷர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. பரலோக ராஜ்யத்திலேயே ஆர் பெரியவனாய் இருப்பான் என்ற அந்த பிரச்சனை. ஆகவே நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் தேவன் அந்த ராஜ்யத்தை குறித்து அந்த இரகசியத்தை அவர்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்பதைக்கு போட்டி போடுவதற்கு முன்பாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முற்படுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய ஆலோசனையாக இருந்தது. இங்கே முதலாவது நாங்கள் 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். தயவுசெய்து. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னார். இங்கே பார்க்கின்றோம், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர் உடையது என்று சொல்லி மீண்டுமாக சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே நிக்கோதேமுவோடு நம்முடைய கர்த்தர் உரையாடும் பொழுது, நீ மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஒரு மனுஷன் மனம் திரும்பாது போனால் அவன் பரலோக ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்ததாக சொல்லுகின்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற நிபந்தனையை அங்கே சொல்லுகின்றார். ஆகவே முதலாவது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவன் பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும். அதுவும் இந்த பூமியிலே காண வேண்டும். எப்பொழுது அவன் அந்த பூமியிலே காணுகிறான்? அவன் மனம் திரும்பும் பொழுது. ஆகவே இங்கே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எதை குறித்து வலியுறுத்துகிறார்? மனம் திரும்ப. ஒருவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாது போனால் அவன் பரலோக ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சுட்டி காட்டி, இந்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள்,
இந்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் இந்த சிறியரில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாய் இருக்கிறவன் அவன் இந்த உலகத்திலே செத்து போவது நலம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் செல்ல நீங்கள் எப்படிப்பட்ட தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த சிறியரில் ஒருவனுக்கு எந்த ஒரு வகையிலும் இடரல் உண்டாக்குகிற எவனும் பரலோக ராஜ்யம் மூடப்பட்டு விடும் என்பதையும் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக தேவனுடைய ஜனங்கள் இந்த காலத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளை தேவனண்டை வழிநடத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுட்டி காட்டி சொல்லிக் கொடுக்கின்ற ஜனங்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரிய இந்த பிள்ளைகளை தேவன் அண்டை வழி நடத்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் பார்க்கின்றோம். சத்திர முன்னணை தொடக்கம் கல்வாரி வரை உலகத்தின் பார்வையிலே அவருடைய ஒவ்வொரு செயல்களும் சிறுபிள்ளைத்தனமான காரியமாக காணப்பட்டன. உலகத்தின் பார்வை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றும் உலக சிந்தையோடு வாழ்கிறவர்கள். இதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவர் உலக சிந்தையோடு வாழுகிறவர்கள் குறித்துத்தான் அவர் உலகத்தின் பார்வையில் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய ஒவ்வொரு செயல்களும் இந்த உலகத்தின் பார்வையிலே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு காரியமாக இருப்பதைத்தான் காண முடிகிறது. உலக சிந்தையுடன் வாழும் ஆவிக்குரியவர்கள் இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் இவர்கள் அந்த ஆலோசனைகளை, ஆண்டவருடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்கள் சிந்தையின் படியும் தங்கள் இருதய யோசனையின் படியும் அவர்கள் நடக்க விரும்புவார்கள். எப்பொழுதும் தங்களுடைய யோசனையே ஆண்டவர் இயேசுவின் யோசனை என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் நினைப்பது எல்லாம் இது ஆண்டவருக்கு சித்தம் என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அல்லது அது ஆண்டவருக்கு தெரியும் என்று தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையின் மேல் யாருமே இந்த வார்த்தைக்கு எதிராக பேசவோ, அதை மாற்றவோ, அதற்கு வேறு வகையிலே அர்த்தம் சொல்லவோ அல்லது அதை சமாளிக்கவோ முடியாது. வார்த்தை சொன்னதுதான், அந்த வார்த்தை தான் ஒரு நாள் நியாயம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவது போன்று அல்லது நினைப்பது போன்று நான் இயேசுவை கண்டு நான் அவருட்ட நான் சொல்லிக் கொள்ளுவேன், நான் இயேசுவை கண்டு என்னுடைய பிரச்சனையை அவருடன் சொல்லுவேன் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் இடமில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட இயேசுவை காணவே மாட்டான். ஏனென்றால் அந்த வார்த்தை அவனை நியாயம் தீர்க்கும். இன்னிடத்திலே இன்ன நாளிலே உனக்கு இத்தனை வருஷம் இத்தனை தடவை பேசப்பட்டதே, அந்த வார்த்தை தான் உன்னை நியாயம் தீர்க்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக உலக சிந்தை உள்ளவர்களுடன் தான், இந்த உலக சிந்தை உடையவர்களைத்தான் இந்த வேதத்திலே ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். இந்த உலக சிந்தை உடையவர்கள் அருமையானவர்களே, அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அவர்கள் பெயர் பெற்றிருந்தாலும் உலக சிந்தையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கின்ற மக்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டோர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய தாகமாயிருக்கிறது. மனம் திரும்பி எப்படி ஆக வேண்டுமாம்? சிறு பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். இன்றைக்கு புறஜாதியாகிய உலகத்தாரை குறித்து நான் இங்கு பேசவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு அது வேலையும் அல்ல.
ஏனென்றால் அவர்களை நியாயம் தீர்க்க நமக்கு வேதத்திலே இடம் கொடுக்கவும் இல்லை. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லவில்லை, உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த புறஜாதியாய உலகத்தை குறித்து நான் தீர்ப்பு சொல்லவில்லை, இங்கு அதை குறித்து பேசவில்லை. தேவ ஜனங்களாகிய உலகத்தாரை குறித்துத்தான் இங்கே பேசுகின்றேன். 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை தயவு வாசிங்க. இப்பொழுது வாசித்த 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசியுங்க. அவ்வளையிலே சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இயேசு இந்த சிறு பிள்ளை என்று அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் உங்களுக்கும் பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொல்லி அங்கே சீசர்களுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் அருமையானவர்களே, சீசர்களின் கேள்விக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தின் இந்த இரகசியத்தை இங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரின் சீசன் யாராக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. அப்பொழுதுதான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். சர்வ வல்லமை உள்ள தேவன் இரு கள்வர்கள் மத்தியிலே அவர் சிலுவையிலே அறையுண்டபடி தொங்கினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு கதறி தன் ஜீவனை கொடுத்தாரே. சிந்தித்து பாருங்கள், இவைகள் எல்லாம் ஒரு குழந்தைத்தனமான செயல் என்றும், ஒரு சிறு பிள்ளைத்தனமான செயல் என்றும், அல்லது ஒரு சிலரது மதியீனமான செயல் என்றும், சிலர் பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் தான் இந்த உலகத்தார் தங்களுக்கு ஞானமாய் தோன்றுகின்ற உலக ஞானத்துடன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒத்து வாழ்கின்றார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை பூரண பரிசுத்தவான்களாக மாற வேண்டுமாயின், ஒரு பூரணம் அடைந்த ஒரு பரிசுத்தவான்களாய் மாற வேண்டுமாயின், அல்லது ஒரு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் காணப்பட வேண்டுமாயின், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியங்களாக மாற வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமருமையானவர்களே, பிள்ளைகளின் பேச்சுக்கள், பிள்ளைகளின் செய்கைகள் யாவும் பெரியவர்களுக்கு பைத்தியமாய் காணப்படும் அல்லவா? சொல்லுவார்கள் அல்லவா பெரியவர்கள், சிறு பிள்ளைத்தனமாய் பேசுகின்றாயே, பைத்தியத்தனமான வேலை, பிள்ளைகளைப் போல பைத்தியத்தனமான வேலையை செய்கிறாயே என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா? ஆம் அருமையானவர்களே, பிள்ளைகளின் பேச்சுக்கள், அவருடைய செயல்கள், அவர்களுடைய ஒவ்வொரு செய்கைகளும் பைத்தியமாக, ஒரு அர்த்தமற்றதாக தான் இந்த உலகத்தில் காணப்படும். ஒரு சிறு பிள்ளையிடம் ஓடி போய் இந்த பாம்பை பிடி என்றான், அந்த பிள்ளை எந்த யோசனையும் இல்லாமல் ஓடி போய் பிடிக்கும். அருமையானவர்களே, அதுல போய் பிடிச்சு இழுத்து கொண்டு வாண்டா, எதுவுமே பேசாது, ஓடி போய் இழுத்து கொண்டு வந்துடும். அதை உசாரை ஏற்றி விட்டா ஓடி போயிடும். நான் சொல்லும் வரை நீ முழந்தாள்ல இரு இதிலே என்று சொன்னால் அது அப்படியே இருக்கும். கால் நொந்தாலும் முழந்தால் நொந்தாலும் அந்த புள்ள சொல்லாது. சில வேளையில சமாளிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு அப்படியே முழந்தாள் இருக்குமே தவிர அது சொல்லாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளையின் குணாதிசயம், ஒரு பிள்ளையின் குணாதிசயம் சில நேரங்களிலே பெற்றோர்களினால் அது மாற்றப்படலாம். அது அந்த பிள்ளைகளிலே வஞ்சனைகளை விதைக்கின்ற ஒரு செயல். அதை குறித்து நான் பேசவில்லை. அதாவது வஞ்சகமற்ற சிறு பிள்ளை இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு செயலைத்தான் நான் கூறுகின்றேன். சில பிள்ளைகள் அவர்களுக்கு பெற்றோர்களே வஞ்சகனைகளை ஊற்றி கொடுப்பார்கள்.
பொய்களை சொல்லிக் கொடுப்பார்கள். இவ்விதமாக செய் என்று சொல்லுவார்கள், அல்லது மற்ற பிள்ளைக்கு அடி என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளையோ சொன்னதைத்தான் செய்கிறதே தவிர அந்த பிள்ளையிலே களங்கம் அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இவ்விதமான ஒரு பிள்ளை என்னுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இடரலாய் இருக்கிற ஒருவன் இந்த உலகத்திலே இருந்து செத்து போவது நலம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆகவே இவ்விதமான ஒரு பிள்ளையை மாத்திரமல்ல, இவ்விதமான ஒரு பிள்ளையாக மாறிவிட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவ்விதமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையையும் ஒருவன் தொடும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பொறுத்துக் கொண்டு இருக்க மாட்டார். ஆகவேதான் நாம் மிக எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்றால் எந்த ஒரு சத்துருவும் உங்களிலே கைவிட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம், நீங்கள் பிரசங்கி எடுத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் அல்லது வாசித்து பாருங்கள். சொல்லுகின்றேன், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக சொல்லுங்கள் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். செம்மையான மனுஷனாகத்தான் உண்டாக்கினார். ஆனால் கெட்டு போனது யார்? மனுஷன். அவன் தனக்கென்று பல உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசுவின் அந்த வாஞ்சையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை தயவு வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் அநேக காரியங்களை, அநேக செய்திகளை கூட சில வேளையிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆழம் என்ன? இந்த வார்த்தையின் மூல 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 மொழி எதை குறித்து சொல்லுகிறது? இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஏதோ வித்தியாசமாக அதனை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற உண்மையான மூலமொழியின் அர்த்தம் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கெட்டு போகிறவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, உலகத்தாராயிருக்கும் தேவ ஜனம் என்று பெயர் கொண்டோர் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அருமையானவர்களை நாங்கள் வேதத்தை பகுத்து படிக்க வேண்டும். இந்த கெட்டு போகிறவர்கள் யார்? உலகத்தாராயிருக்கும் தேவனுடைய ஜனம் என்று பெயர் பெற்றோர். இந்த இரட்சிப்பு அடையாத உலகத்தார் அல்ல. இந்த இரட்சிப்பு அடையாத உலகத்தார் அவர்கள் கெட்டவர்கள். ஆகவே இரட்சிப்படையாத உலகத்தார் அவர் கெட்டவர்கள் என்றபடியினாலே அவர்கள் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு உண்டு. அவர்கள் தான், இந்த கெட்டவர்கள் தான் தேவனை ஏற்று தேவனிடம் வர வேண்டியவர்கள். அவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக வருவார்கள். ஆனால் கெட்டு போகிறவர்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவர்கள் கெட்டு போகிறார்கள். ஆகவே இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், பைத்தியமாய் தோன்றுகின்ற இந்த பிரசங்கம், அருமையானவர்களே, இந்த கெட்டு போகிறவர்களுக்கு அது ஒரு பெரிதான ஒரு பைத்தியமாய் அவர்கள் தோன்றுகின்றது.
அதுதான் சொல்லுவார்கள், இது கடின உபதேசம், பைத்தியகார உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று இவர்கள் கெட்டு போகிறார்கள். ஆனால் பிள்ளைகளைப் போல் கீழ்ப்படிந்து களங்கமற்ற உள்ளத்துடன் அவர்கள் அந்த வார்த்தையை தங்கள் இருதயங்களிலே ஏற்று விசுவசித்து அவர்கள் அந்த விசுவாசத்தின் பலனாய் அவர்கள் பலனடைந்து வரும் பொழுது இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் தேவன் அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதன் அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற அர்த்தம் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வேதத்திலே அடுத்ததாக நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் தான் தேவன் யாரை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 1:18. நீங்கள் எத்தனை வாசிச்சிருப்பீர்களே, இப்போ முழுசிக் கொண்டிருக்கிறீங்க. யாரை ரட்சிக்கின்றார்? பைத்தியமான பிரசங்கத்தினால் விசுவாசிகளை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். இதையே தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய அந்த வாஞ்சையை நிறைவேற்ற முடியும். 1 கொரிந்தியர் 1:23 தயவு செய்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அப்படி என்றால் மற்றவர்கள் வேறு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். பிலிப்பியர் 3:18 எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் கூறுகிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் யாருக்கு பகைஞராயிருக்கிறார்கள்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராயிருக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் இந்த இரகசியம். சிலுவை இல்லாமல் எங்களுக்கு நித்தியமில்லை அருமையானவர்களே. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தம் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு சென்றார். பின் அந்த கல்வாரியுடைய மறுபெயர் என்ன? கல்வாரியுடைய மறுபெயர் என்ன? கொல்கொதா. கொல்கொதான்ற அர்த்தம் என்ன? கபால ஸ்தலம். இங்க எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு சொல்லாதீங்க, நாங்க இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு சொல்லாதீங்க, நான் இப்பதான் பிறந்தவன் சொல்லிக் கொள்ளுங்க, சந்தோஷமா பிரசங்கிக்கிறேன். சரியா? சரி. கபாலஸ்தலம். கபாலஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பைபிள் அந்நிய பாஷையில் எழுத இல்லையே. அந்நிய பாஷையில் எழுதியிருந்தாலும் சில இடங்கள்ல மொழிபெயர்த்தம் தந்திருக்கிறான்னு சொல்லி நாங்க சொல்லலாம். கபாலஸ்தலம் என்றால் என்ன? மண்டையோட்டின் இடம். மண்டையோட்டின் வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? ஆமே. சரி. மண்டையோட்டுக்குள்ள மூளை இருக்குமா? எனவே ஆண்டவர் எங்க போனார்? இந்த மூளை இல்லாத இடத்துக்கு தான் சிலுவையை சுமந்து. ஆகவேதான் இன்று உலகத்தாருக்கு ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனது ஒரு மூளை இல்லாத செயல் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே ஆண்டவர் தான் நமக்கு சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாலே வா. எங்க? அந்த மூளை இல்லாத இடத்துக்கு வா. ஆண்டவர் அங்குதான் போகின்றார். கபாலஸ்தலம், மண்டையோடு என்று அழைக்கப்படுகின்ற கபாலஸ்தலத்துக்கு தான் அவர் போகின்றார். நாம் செய்த அதே செயலைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அழைப்பு
கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றால் இது மூளையில்லாத கதை என்று இன்றைக்கு கெட்டு போகிறவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். இது இந்த காலத்திலே சரிவராது என்று சொல்லுகிறார்கள். யார்? கெட்டு போகிறவர்கள் தான். தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடு, அது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலிலே தேடு என்றால் பைத்திய பிரசங்கம் என்று கெட்டு போகிறவன் சொல்றான். கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ துன்பமோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு போக்கு கூறாதே, தேவனுடைய சமூகத்துக்கு வா என்றால் இது மூளையில்லாத பிரசங்கம், மூளையில்லாத ஆலோசனை என்று கெட்டு போகிறவன் சொல்றான். ஆகவேதான் தங்கள் மூளை அறிவை பாவிக்க முடியாத கல்வாரிக்கு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தங்களுடைய மூளை அறிவை பாவிக்க முடியாத அந்த கல்வாரிக்கு அவரை பின்பற்றி செல்ல சிலர் மனமற்றிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் பாடுகளை சகிக்க முடியாதவர்களாய், பாடுகள் வரும் பொழுது தங்கள் சுய விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகின்றார்கள். தங்களுடைய மூளை அறிவையும் மற்றவர்களின் மூளை அறிவையும் அவர்கள் பயன்படுத்த வழிக்கிடுகிறார்கள். யார்? இந்த கல்வாரிக்கு போக விரும்பாதவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு மண்டையோடு எனப்படுகின்ற அந்த கபால ஸ்தலத்துக்கு சென்றதும் அதற்கு நம்மை அழைப்பதும் பைத்தியமான ஒரு மூளையற்ற செயல் என்று அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதேன் இந்த பைத்திய பிரசங்கம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இது பைத்தியமாகத்தான் அநேகருக்கு தோன்றுகிறது. இந்த பிரசங்கம், இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் தான் விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்றே. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ்ந்து செத்து அழிந்து போவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. நாங்கள் அழைக்கப்பட்டது, நாங்கள் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஆகவே அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியிலே நாங்கள் பைத்தியக்காரராய்த்தான் வாழ வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தோர் பார்வையிலே ஞானவான்களாக தங்களை காண்பிக்கும் இவ்வகையினர் இன்றைக்கு மனம் திரும்பி பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் தாகமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் புத்தியினனைப் போல பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலர் பிள்ளைகளைப் போல மாறிவிட்டார். நான் புத்தியினனைப் போல பேசுகிறேன். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார் அல்லவா, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல உங்களை இதோ நான் அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஆம் அருமையானவர்களே, இது மூளையற்ற வார்த்தை போல் தெரிகிறது அல்லவா, பைத்தியத்தனமான வார்த்தை போல் தெரிகிறது அல்லவா. ஆம், கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் காணப்படுகிற இந்த உபதேசம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகின்ற ஒவ்வொருவரும் ரட்சிப்பு அடைய இந்த வசனங்கள் தான் தேவபலனாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறவன் மதியினன். சிந்தித்து பாருங்கள். நாங்கள் உலக ரீதியிலே சிந்திக்கின்றோம். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறவன் மதியினனான மேய்ப்பன். அது மூளையற்ற செயல். இந்த செயல்தான் தேவ ஞானமாயிருக்கிறது. அருமையானவர்களே, தேவ ஞானமாயிருக்கிறது. எப்படி? இந்த ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பும் உண்மையான மேய்ப்பன்
அந்த ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகின்றான். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தம்முடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் அந்த நல்ல மேய்ப்பன் இயேசு அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார் என்று காணுகிறோம். ஆகவேதான் அந்த ஆடுகளுக்கு அவர் பலத்த ஒரு பாதுகாப்பும் அடைக்கலமுமாய் அங்கே காணப்படுகின்றார். ஓநாய்கள் அந்த ஆடுகளை அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஓநாய்கள் அந்த ஆடுகளை அல்ல, அந்த ஆடுகளின் மேய்ப்பனையே நேராக சந்திக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பனின் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஆடுகள் பிள்ளைகளைப் போல் இருப்பதினால் அவை ஒழுங்காகவும் சீராகவும் நடந்து அவை பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைத்தியமான பிரசங்கம் தான் தேவ ஞானமாயிருக்கிறது. அதுதான் விசுவாசிகளை ரட்சிப்பது, அதன் மூலம்தான் விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒழுங்கற்ற ஆடுகளைப் போல் நாம் வாழக்கூடாது. ஒழுங்கற்ற ஆடுகளைப் போல் நாம் இருக்கக்கூடாது. இயேசுவின் மந்தையிலே இருக்கின்ற ஆடுகள் ஒழுங்கானவைகள். ஏனென்றால் அந்த மேய்ப்பன் ஒழுங்கானவர், அவர் எல்லாவற்றையும் சீராய் செய்கிறவர். ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்றால் அந்த ஓநாய்கள் ஆடுகளை காண முடியாது. அங்கே முன்னே வருகின்ற மேய்ப்பனைத்தான் எதிராக சந்திக்கிறது. அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாய் இந்த மேய்ப்பன் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களைப் போல் நாம் நடவாமல் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நாங்கள் அந்த வெளிச்சத்திலே சீராய் நடக்கிற ஜனங்களாய் நாங்கள் காணப்படுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவன் என்று நீங்கள் பெயர் பெற்றிருந்தாலும் உலக சிந்தையிலே வாழும் வரை நீங்கள் தேவனுடைய ஆலோசனைகளுக்கோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கோ நீங்கள் கீழ்ப்படிய முடியாத அருமையானவர்களே. அது உங்களால் முடியாது. ஏனென்றால் உங்களுடைய சிந்தையிலே உலகத்தின் ஞானம், உலகத்தின் திட்டங்கள், உலகத்தின் யோசனைகளே அங்கே இருப்பதினால் தேவனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்த அந்த கீழ்ப்படிதல் உங்களில் காணப்பட முடியாது. வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளவும் அந்த வேத வாக்கியங்களை ஜீரணிக்கவும் உலக ஞானத்தினால் ஒரு பொழுதுமே முடியாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் பிள்ளைகளாக மாறும் போது மட்டுமே இது முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகின்ற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து. ஆம், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் படிப்பறியாதவர்கள், அவர்கள் படிக்காதவர்கள். இந்த ஞானம் அவர்களுக்கு எப்படி வந்ததென்றால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். இந்த பரத்தின் ஞானம் அவர்களுக்கு எப்படி வந்தது? அவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆம், அவரோடு கூட இருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகளே. ஆகவே தகப்பன் ஞானத்தின் தகப்பனாய் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் இருக்க முடியாதே. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஞானத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை வியப்பார்கள். இவர்கள் படிப்பறியாதவர்கள், இவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள், எப்படி இந்த ஞானம் இவர்களுக்கு வந்தது? ஆம், இவர்கள் இயேசுவோடு கூட இருப்பவர்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த சாட்சியை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் இயேசுவோடு இருப்பவர்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள்.
அவர்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த உலகமோ, இந்த உலக சிந்தைகளோ, அல்லது இந்த உலக நண்பர்களோ, அல்லது இந்த உலக காரியங்களோ, உலக சிந்தையுள்ள தேவ ஜனம் என்று பெயர் கொண்டவர்களோ, அல்லது உலக அரசாங்கமோ இயேசு ராஜாவுக்கு முன்பாக எதுவுமே பெரிதாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் அந்த தேவனுடைய பிள்ளையின் காலடியிலே இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஊழியத்துக்கு பேதுருவினுடைய படகை ஒரு சிறிது நேரம் பயன்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாசிக்க தேவையில்லை, உங்களுக்கு விளங்கும். நீங்கள் எல்லாம் வாசித்திருப்பீர்கள் அவருடைய அற்புதங்கள். அந்த படகை பயன்படுத்தினார். பின் ஆகவே அந்த படகிலே இருந்து அவர் போதகம் பண்ணிய பின்பு பேதுருவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு வகையிலே ஒரு உதவி செய்ய விரும்பினார் என்று நான் நினைக்கிறேன். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் ஆவியிலே உணர்ந்து கொண்டேன். நன்றி. ஏனென்றால் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்கு யார் எதை செய்கிறார்களோ அதை மேலதிகமாக இன்னும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார். அவர் தாமதிக்கவே மாட்டார். ஆகவே கொடுப்பவர்களுக்கு தாமதமின்றி அவர் அவசரமாக செய்து முடிக்கின்றவர். அவர் ஒருவருக்கும் கடனாளியாய் இருக்க விரும்பவே மாட்டார். லூக்கா சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை மாத்திரம் நீங்கள் அடுத்து வாசிங்க. எங்களுடைய தியானத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே, நன்றாக வாசித்து பாருங்கள், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இன்றைக்கு இதை குறித்து அநேக நீங்க பிரசங்கங்கள் நீங்க கேட்டிருப்பீர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவதை நீங்கள் இன்றைய நிலையிலே உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். அவர்கள் வலைகள் அனைத்துமே பாருங்கள் மீன்களாய் நிறைந்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் தாகம். அவருடைய வலைகள் அத்தனையும் மீன்களினால் நிரம்பி விட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய தாகம். இரவு வலை வீசினால் மீன்கள் அகப்படாமல் விட்டால் பகலிலே மீன்கள் அகப்படாது என்பது மீனவருடைய அனுபவம். இரவு முழுவதும் வலையை வீசி மீன் அகப்படாவிட்டால் பகலிலே மீன் அகப்படாது என்பது மீனவருடைய அனுபவம். இந்த உண்மையை இந்த அனுபவமிக்க மீனவனாகிய இந்த பேதுரு நன்றாக அறிந்திருந்தார். இதனால் தான் என்னவோ பேதுரு தன் இருதயத்திலே எண்ணியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். தச்சனுடைய குமாரருக்கு மீன் பிடித்தலை பற்றி எனக்கு சொல்றாரு, இந்த மீன் பிடித்தலை பற்றி என்ன தெரியும், இருந்தாலும் அவர் சொல்லை மீற முடியாது, அவருக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேச முடியாது, ஆகவே அவருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி அங்கே செயற்படுகின்றார். எப்படி செயற்படுகின்றார் இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். 5ஆவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆம், உம்முடைய வார்த்தையின்படி. இப்பொழுது நீங்க 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் என்று வாசியுங்கள். இங்க அங்கே 5ஆம் வசனத்திலே பேதுரு என்ன செய்கிறார்? இப்பொழுது நீங்கள் வித்தியாசத்தை கண்டிருக்கீங்களா? அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்தாரா? இல்லை, இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் வலைகளை நீங்கள் போடுங்கள். அவருடைய ஒரே தாகம் அந்த வலை முழுவதும் தான் இவர்களுக்கு மீன்களால் நிறைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த பேதுருவினுடைய சுய அனுபவம், அவனுடைய சுய அறிவு அங்கே கிரியை செய்கின்றது. ஆகவே என்ன செய்கின்றான்? இவர் சொன்னதற்காக ஏதோ ஒரு வலையை போடுவோம் என்று வலையை போடுகின்றான். ஆமருமையானவர்களே, பேதுரு இன்னும் பிள்ளைகள் போல் ஆகவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்க தன்னுடைய உலக ஞானத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் பயன்படுத்தி அவன் செயல்படுவதை காண முடிகின்றது.
ஆம் அருமையானவர்களே, பேதுரு ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று கூறினாலும், கீழ்ப்படிவது போல் நமக்கு தென்பட்டாலும், உண்மை என்னவென்றால் என்ன தெரியுமா? பேதுரு பிள்ளையை போல் ஆகவில்லை. தன்னுடைய கீழ்ப்படிதலுக்குள் தன்னுடைய திறமை, அனுபவம், உலக ஞானம் ஆகியவற்றை அவர் சேர்த்திருக்கிறதைத்தான் நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். ஆகவேதான் ஏற்ற வேளை வந்த பொழுது சீசர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வலைகளை போடுங்கள் என்று பேதுருவுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, இந்த வலைகளுக்குள்ளே எல்லா மீன்களும் போய்விட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு மீன்களுக்கு நிச்சயமாக கட்டளையிட்டிருப்பார் என்று நான் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அடுத்த காரியத்தையும் கர்த்தர் அங்கே கட்டளையிட்டிருப்பார். ஆகவே அந்த மீன்கள் அனைத்துமே என்ன செய்கிறது? ஆண்டவர் கட்டளைக்கு தப்பாமல் என்ன செய்கின்றது? கீழ்ப்படிந்து வலைகள் வரும் என்று காத்திருக்கிறது ஒன்றாக சேர்ந்து. ஆனால் ஒரு வலை மாத்திரமே விழுகிறது. இவை பார்க்கின்றது. ஆண்டவர் எல்லா வலைகளுக்குள் எங்களை நிறையும்படி சொன்னாரே, இது ஒரு வலை மாத்திரம் தானே விழுகுது. ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீங்கள் வலைகளுக்குள்ளே நிறைந்து விட வேண்டும். ஆகவே எந்த சாக்கு போக்கும் மீன்கள் சொல்லாமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வலைக்குள்ளேயே அப்படியே போய் நிறைந்து விடுகிறது. ஒரு வலைக்குள்ளேயே போய் நிறைந்து விடுகிறது. என்ன நடைபெறுகின்றது? அங்கே வலை கிளியும்படியாக மீன் நிறைந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று மனுஷனோ தேவனுடைய வழியிலே சாக்கு போக்களை நிறைய குவித்து வைத்திருக்கிறான். தான் தேவனுடைய வார்த்தைகளை மீறினேன் என்று ஒரு பொழுதுமே அவன் சொல்ல மாட்டான். தேவ ஆலோசனைகளை தள்ளிவிட்டேன் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டான். மாறாக சாக்கு போக்களைத்தான் அவன் முன்னுக்கு வைப்பான். தான் நிரபராதி என்று எப்பொழுதும் அவன் காட்டிக் கொள்ளுவான். அதைத்தான் அவன் முயற்சிக்கிறான். அத்து இலையினால் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்றான். ஆதி பெற்றோரை தேவன் ஏதேனிலே இருந்து துரத்துவதற்கு காரணம் அவர்கள் சாக்கு போக்களை முன்வைத்ததே தவிர என் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை துரத்தும்படியாக அவர் தோட்டத்துக்கு வரவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தோட்டத்துக்குள்ளே வரவில்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக சாக்கு போக்களை வைத்து தேவனை குற்றப்படுத்தினார்களே, அதுதான் அவர்களை துரத்துவதற்கு காரணமாயிருந்தது. ஆகவே இந்த மீன்கள் கீழ்ப்படிந்தன. அவை பேதுரு அந்த மீன்கள் கீழ்ப்படிந்த பொழுது, ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு ஒரு பகுதி கீழ்ப்படிந்த பொழுது, இந்த தேவனுடைய மனுஷன் பேதுரு தடுமாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. வலை கிழிந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. மற்றவர்களின் உதவிக்கு கூப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. படகுகள் அமிழ்ந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு புறம் கீழ்ப்படிதல் நடக்கும் பொழுது மறுபுறம் தத்தளிப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. ஆகவே ஒரு சிலர் பிள்ளைகளைப் போல் ஆகி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது மறுபகுதி நித்தியாக்கினி அடைய நரகத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதும் மாறாத சத்தியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்து விட உங்கள் சுய புத்தியையும் உங்களுடைய பல வருட அனுபவங்களையும் உங்களுடைய உலக சிந்தைகளையும் சாராமல் நீங்கள் பிள்ளைகளாக வேண்டியது அவசியத்திலும் அவசியம். இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் வழிகளை விட்டு மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பேதுருவை போல் நீங்கள் தடுமாற்றமும் உங்கள் ஜீவியத்திலே வலை கிழிந்து போகத்தக்கதாக உங்களுடைய ஜீவியத்திலே பலவிதமான தொல்லைகளும் அல்லது உதவி உதவி என்று கதறி கூப்பிட வேண்டிய நிலையும் அமிழ்ந்து போகின்ற ஒரு நிலையும் இந்த உலக வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாததாய் காணப்படும். ஏனென்றால் இது சத்தியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் நீங்கள் ஆக வேண்டும். எப்பொழுதும் இப்பொழுது நாளைக்கன்றல்ல, இந்த நிமிஷமே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகிவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்வது உங்களுக்கு இலகுவானது. ஆகவே பிள்ளைகளுடன்
பாவ சுபாவம் ஒட்டி கொண்டிருந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் திட்டமிட்டு பாவம் செய்ய முடியாது. அதை நன்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலகன் இயேசுவை காணச் சென்ற ஞானிகள் தங்களுடைய சுயபுத்தியை சார்ந்ததினால் அவர்கள் வழிதவறி சென்றார்கள். செல்லக்கூடாத இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். ஆனால் தேவனுடைய வழிநடத்தலுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்த பொழுதோ நேராக அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு அவர்கள் சென்றடைந்தார்கள். ஆமென். ஆகவே நீங்கள் பிள்ளைகளைப் போல் ஆகிவிட்டால் எனக்கு அருமையானவர்களே, உங்களை பைத்தியகாரர் என்றோ அல்லது பிழைக்க தெரியாதவர்கள் என்றோ தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் கொண்ட உலகத்தார் உங்களை நிச்சயமாக அழைப்பார்கள். ஆனால் உங்கள் பேச்சுக்கள், ஆலோசனைகள், சிந்தனைகள், நடக்கைகள், பார்வைகள் யாவுமே பிள்ளைகளைப் போல் காணப்படும். இதுகளை பார்த்து உங்களை பைத்தியகாரர் என்று அழைக்கட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஏகோவானிசி, 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 ஏகோவானிசி. ஆகவே பிள்ளைகளுடன் பாவ சுபாவம் ஒட்டி கொண்டிருந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் திட்டமிட்டு பாவம் செய்ய முடியாது. அதை நன்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலகன் இயேசுவை காணச் சென்ற ஞானிகள் தங்களுடைய சுயபுத்தியை சார்ந்ததினால் அவர்கள் வழிதவறி சென்றார்கள். செல்லக்கூடாத இடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். ஆனால் தேவனுடைய வழிநடத்தலுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்த பொழுதோ நேராக அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு அவர்கள் சென்றடைந்தார்கள். ஆமென். ஆகவே நீங்கள் பிள்ளைகளைப் போல் ஆகிவிட்டால் எனக்கு அருமையானவர்களே, உங்களை பைத்தியகாரர் என்றோ அல்லது பிழைக்க தெரியாதவர்கள் என்றோ தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் கொண்ட உலகத்தார் உங்களை நிச்சயமாக அழைப்பார்கள். ஆனால் உங்கள் பேச்சுக்கள், ஆலோசனைகள், சிந்தனைகள், நடக்கைகள், பார்வைகள் யாவுமே பிள்ளைகளைப் போல் காணப்படும். இதுகளை பார்த்து உங்களை பைத்தியகாரர் என்று அழைக்கட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஆகவே பைத்தியக்காரராய் இருக்கிற நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவையும் அப்போஸ்தலராகிய பவுலையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் புத்திரரையும் கூட ஜனங்கள் பைத்தியக்காரர் என்றுதான் கூறினார்கள். ஆமருமையானவர்களே, கெட்டு போகிற ஜனங்களுக்கு அவர்களுடைய பிரசங்கங்கள் பைத்தியமாக இருந்ததே காரணம். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அவை தேவபலனாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவர்களுக்கோ அது தேவபலனாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் பேதுருவை நாங்கள் பார்க்கின்றோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு சாத்தானே என்று கடிந்து கொண்ட பொழுது பிள்ளையை போல் ஆண்டவரை அவர் சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருந்தார். நாம் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று அவரையே சுற்றி சுற்றி குழந்தை போன்று வந்து கொண்டிருந்தார். ஒரு சிலருக்கு பைத்தியமாக தோன்றிய அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய கடிந்து கொள்ளுதல்கள் பேதுருவுக்கோ ஜீவனை கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகளாக, தேவபலனை கொடுக்கிற ஒரு வார்த்தைகளாக காணப்பட்டது. ஆமென். புறஜாதியான கானானிய ஸ்திரியை பாருங்கள் அருமையானவர்களே, நாயென்று கருத்துப்பட ஆண்டவர் சுட்டி காட்டிய பொழுதும் அவள் அந்த நாயாகவே அவரை சுற்றி சுற்றி வந்தாள். நாயாகவே சுற்றி சுற்றி வந்தாள். ஸ்திரியே,
உன் விசுவாசம் பெரிது என்ற சாட்சியை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். மட்டுமல்ல, பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் இயேசுவின் பைத்தியக்கார பேச்சு அங்கு நின்று அநேகருக்கு பைத்தியமாயிருந்திருக்கும். நாய் என்று அழைக்கிறாரே, ஆனால் அந்த புறஜாதியான கானானிய ஸ்திரீக்கோ அது ரட்சிப்பை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இக்கால ஆவிக்குரிய சமூகத்தை நாங்கள் பார்ப்போமாயின், இன்றைக்கு சபை போதகரோ அல்லது சக விசுவாசியோ ஏதோ ஒன்றை கூறிவிட்டால், இப்படியா இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்களா, இந்த நான் போய் கேட்கிறேன், அந்த போய் கேட்கிறேன், அப்படியோ இப்படியோ கேட்கிற கேள்வியில அவன் என்ன செய்கிறான் பார் என்று சொல்லி இன்றைக்கு சண்டைக்கு வழிக்கிடுகின்ற விசுவாசிகள் இன்றைக்கு எத்தனை பேர்? காரணம் என்ன? அவர்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகவில்லை. இதுதான் காரணம் அருமையானவர்களே, இதுதான் உண்மையான காரணம். அவர்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகவில்லை. ஓரிடத்திலே பாருங்கள், எல்லாரும் தலகீழாக நிற்கின்ற பொழுது, இடத்தில் எல்லாரும் தலகீழாக நிற்கிறாங்க என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்க மாத்திரம் போய் நேராக நின்றா அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சரியாக நிக்க தெரியாத பைத்தியார் என்று உங்களை சொல்லுவாங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். ஒரு பைத்தியார ஆஸ்பத்திரிக்கு நீங்க போய் பாருங்க, பைத்தியங்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க, அந்த பைத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பார்த்து பைத்தியம் என்று கேலி பண்ணுவாங்க. இப்படித்தான் அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றும் மாமிச சிந்தையோடு ஜீவிப்பவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய பிரசங்கங்களும் சிலுவையை பற்றிய உபதேசங்களும் அவர்களுக்கு பைத்தியமாகத்தான் தோன்றுகிறது. சத்தியத்தை பிரசங்கிப்பவர்கள் அவருடைய கண்களுக்கு பைத்தியாரத்தான் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எடுத்து 17ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் ஓடத்துக்கு சென்ற பொழுது உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. சொல்லுங்க, வாசிகள் பார்ப்போம். 17:6. அவர்களை காணாமல் யாசோனையும் சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் நிறுத்திக் கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அது சரியான மொழிபெயர்ப்பு குறித்துக் கொள்ளுங்கள். உலகத்தை தலைகீழாக்கிறவர்கள், தலைகீழாக மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று அங்கு உண்மையான மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இங்கே பார்க்கின்றோம், பவுலையும் அவரை சேர்ந்தவளையும் உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்களாக அவருடைய கண்களுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக ஞானம் அற்பமாகவே எண்ணும். அவருடைய செய்கைகளை பைத்திய செயலாகவே காணும். பைத்தியகார பிள்ளைகள் என்று அவர்கள் கூறுவார்கள் அல்லவா? ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் எதிர்பார்ப்பதும் இதுதான். ஆகவே நீங்கள் பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக மாறும். இந்த பைத்தியமான பிரசங்கமே உங்களை ரட்சிக்கும். இந்த பைத்தியமான பிரசங்கமே உங்களுக்கு தேவ பலனை கொடுக்கும். சிலுவையின் மார்க்கமே உயிர்த்தெழுதலின் மார்க்கம். அருமையானவளே, கல்வாரி இல்லாமல் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. இன்றே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளாகுங்கள். கர்த்தர் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய தாகமும் அதுதான். இன்றைக்கு இந்த தாகத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க என்பதை நான் கர்த்தருக்குள் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நீங்கள் கேட்ட இந்த தேவ தூது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் நம்புகிறோம். எமது திருச்சபை மூலம் ஆழ்ந்த சத்தியங்களுடன் வழங்கப்படும் தேவ தூதுக்கள், வேதாகம படிப்புகள் அடங்கிய ஆடியோ கேசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ சீடிக்கள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து புறப்பட்டதே யெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபை ஆகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்து வருகிறது. எமது சபையானது பம்பானூருக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஞாயிறும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும்
ஒவ்வொரு மாதமும் உபவாச விழிப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் நமது ஐக்கியத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் கிருபையிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஆலோசனைகளுக்கும் ஜெப தேவைகளுக்கும் எம்முடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.